தோழமை உறவுகளுக்கு வணக்கம். சேலத்துல நடந்த தாவேகா கூடிய கூட்டத்துல விஜய் அவர்கள் பேசிய பேச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் வைரலா வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜயை நிறைய பேர் அட்டாக் பண்ணி பேசிட்டு வராங்க. விஜயும் நிறைய பேரை அட்டாக் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். பிப்ரவரி 13 நடந்த தாவேகாவுடைய கூட்டத்துல விஜய் அவர்கள் ஒரு விமர்சனத்துக்கு எல்லாமே பதிலடி கொடுக்கும் விதமா பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல பனையூர்ல இருந்து வெளியே வா அப்படின்னு சொன்ன எல்லாரையும் வாய் மேல கை விரல வைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணாரு. ரொம்ப நாள் கழிச்சு விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் ஒண்ணு நடத்துறாரு. அதுவும் சேலத்துல நடத்துறாரு. இந்த மீட்டிங்க்கு 5000 பேர் தான் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே 2 நாளுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்கள் தாவேகா நிர்வாகின பார்த்திபன் நிறைய பேரை நிக்க வச்சு நம்ம எல்லாமே பண்ணணும், எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது, எதுவுமே தப்பு நடக்கக்கூடாது, மலை மேல ஏறக்கூடாது, அங்க போகக்கூடாது, எல்லாரும் தண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ட்ரில்லு மாதிரி, ஆர்மி ட்ரில்லு மாதிரி வச்சாரு. அந்த வீடியோ எல்லாமே வைரல் ஆச்சு. அது நம்ம எல்லாருமே தெரியும். அது மட்டும் இல்லாம காவல்துறையும் ஒரு 51 நிபந்தனைகளும் தாவேகாவுக்கு விதிச்சது. அந்த மேடையில முதல்ல பேசும்போதே பார்த்திபன் என்ன பேசினார்னா, தாவேகாவுக்கு 51 நிபந்தனைகளை விதிச்சிங்களே, இதே ஆளுங்கட்சிக்கு நீங்க விதிப்பீங்களா அப்படின்னு காட்டமா பேசினாரு. அதுக்கப்புறம் தான் சம்பவமே நடந்துச்சு. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்களுடைய ஸ்பீச் தான் சம்பவம். முதல்ல திமுக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. திமுக எப்பவுமே அட்டாக் பண்ணுவாரு. ஒண்ணு எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவும் தாவேகாவும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிப்பாரு. அதே மாதிரிதான் ஆரம்பிச்சாரு. எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்ன நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்கள் அவர் இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் என்னன்னு தெரியுமா? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மக்கள் பாதுகாப்பா இருக்க முடியல, இதுல எல்லாம் அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு உங்களை மாதிரி எல்லாம் ஊழல் பண்ணலாம் தெரியாது, எங்களுக்கு மக்கள் நலன் தான் எங்களுக்கு வேணும், எங்களுடைய மக்கள் நலனுக்கான தேர்தல் அறிக்கை தயாராகிட்டு இருக்கு, அது வந்தவனே தான் உங்களெல்லாம் அமைதியாக்க போறேன், அந்த தேர்தல் அறிக்கை வந்தா உங்களெல்லாம் அமைதியாக்கிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மகளிர்களுக்கு ஒரு 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல வரவு வச்சிருந்தாரு. இதை தெரிஞ்ச நம்ம விஜய் அவர்கள் என்ன பேசினாருன்னா, உடனேயே அதை தன்னுடைய களமா மாத்திக்கிட்டாரு. 5000 நீங்க வாங்கிக்கங்க, வாங்கிக்கிட்டு நீங்க தாவேகாவுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவாவையும் பேசினாரு விஜய். அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் சார் அவர்கள் இப்போ வீடு வீடா போயிட்டு உங்களோட கனவு என்னன்னு கேட்கிறாரு. எப்போ 4.25 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுட்டு இப்போ போயிட்டு கனவு என்னன்னு கேட்கிறாரு. அவங்களுடைய கனவு என்னன்னு சொல்லட்டுமா சார்? நானு என்ன அப்படின்னா, அவங்களுடைய கனவு இந்த ஊழல் ஆட்சியிலிருந்தும் இந்த பாதுகாப்பற்ற ஆட்சியிலிருந்து எங்களை காப்பாத்துங்க, நாங்க தாவேக்கு தான் ஓட்டு போடுவோம், அப்படிங்கிற தாவேக்கு தான் ஆட்சியில் அமர்த்த போறோம், ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம், இதுதான் தமிழக மக்களுடைய கனவு சார் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. நிஜமா தமிழக மக்களுடைய கனவு அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னன்னு போக தான் தெரியும். அது மட்டும் இல்லாம எங்களை போயிட்டு சில பேர் விமர்சிக்கல, சில பேரோட பி டீம், ஏ டீம், சி டீம் எல்லாம் பேசிக்கிட்டு வராரு. இங்க யார் ஆட்சி செய்யறா? இங்க திமுக தான் ஆட்சி செய்யுது. திமுக தானே நாங்க கேள்வி கேட்போம், எதுக்கு தேவையில்லாம அவங்களெல்லாம் போயிட்டு கேட்க போறோம் அப்படின்னு பிஜேபிய சாடாம அவங்களுடைய சாதகமா பேசினபடியாவும் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். இதே அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி இவருக்கு அழுத்தம் கொடுத்ததுனாலதான் பிஜேபி இவர் அட்டாக் பண்ணல, ரொம்பவே திமுகவை அட்டாக் பண்ணியிருக்காரு, அதனால பிஜேபியோட பி டீமா தான் இவர் செயல்படுறாரு அப்படின்னும் விஜய் அவர்களை பார்த்து அரசியல் விமர்சகர்களும் திமுக நிர்வாகிகளும் சொல்லிக்கிட்டு வராங்க. இவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரிதான் விஜய் அவர்கள் பிஜேபிய எதுவுமே பேசல, திமுகவை தான் அதிகமா அட்டாக் பண்ணியிருக்காரு. அப்புறம் சேலம் போயிட்டாரு. சேலத்துல கோட்டையா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி பேசாம பேசுவாரா அப்படின்னு பார்த்த நிலையில அவரை பத்தியும் பேசியிருக்காரு. ரொம்ப அட்டாக் பண்ணல, ஆனா கம்மியா போட்டிருக்காரு, ஒரு தூவலா பெப்பர் மாதிரி தூவி இருக்காரு.
அது என்னன்னு பார்த்தோம்னா, உங்கள மாதிரி நாங்க வந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு, அவரு ஆட்சி அமைச்சு, அதுக்கப்புறம் நீங்க உள்ள போய், அதுக்கப்புறம் நாங்க வந்து எதுவும் பண்ணல. எங்கள மாதிரி உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, என்ன மாதிரி சொந்த கட்சி ஆரம்பிச்சு, சொந்த உழைப்புல 1% ஓட்டு வாங்கி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சவாலும் விட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு தாவேக்காக்கு வந்து 30% ஓட் பேங்க் வந்து இருக்கு, ஓட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னும் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு பொறுத்திருந்து பார்த்ததான் நமக்கு தெரியும். இந்த விமர்சனத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியா ஒரு ரிப்ளைவை போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 72 நாள்ல வீட்டுக்குள்ள இருந்த நீங்க இப்ப வந்து பேசுறீங்களா? நாங்க வந்து களத்துல இருக்கோம் தம்பி. நாங்க களத்துல இருந்து பேசுறோம். முதல்ல செய்தியாளர்கள் சந்திப்புல நீங்க பேசுங்க தைரியமா. அதுவே உங்களுக்கு வந்து பயப்படுறீங்க. செய்தியாளர் சந்திப்பு நடத்த மாட்டீங்க. பனையூர் பண்ணையார் அங்கிள் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு அதிமுக ஐடி விங்காரங்க எல்லாம் விஜய் வந்து கடுமையா சாட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவத்துல நீங்க வாயே திறக்காம அங்க மக்களை கூட நீங்க போய் பார்க்கலையே. நீங்க எல்லாம் எங்களை போய் பேசலாமா தம்பி? உங்களுக்கு எல்லாம் எங்களை பத்தி பேச அருகதையே கிடையாது அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமி ஒரு காட்டமான விமர்சனத்தை வந்து விஜய்க்கு கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லாம அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜய் வந்து கடுமையா சாடிக்கிட்டு வராங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த களத்தை வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான், திமுகவுக்கு எதிர்கட்சி தாவேகா தான் அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கிட்டு வர்றதை வந்து நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம விஜய் அவருடைய ஸ்பீச் வந்து நாளுக்கு நாள் வந்து மெருகேற்றி கொண்டு போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப தெளிவோட ரொம்ப எல்லாரும் விமர்சனம் வச்ச விஜய் கிட்ட எல்லாரையும் விமர்சிச்ச விஜய விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமா இந்த சேலம் மீட்டிங் வந்து விஜய் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி நிலைய விஜய் வந்து உருவாக்கிக்கிட்டே வராரு. ஒவ்வொரு மீட்டிங்கிலும் அவர் இந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டே வராரு. இதன் மூலியமா அதிமுக வந்து டம்மி பண்றதுக்காகவே விஜய் வந்து பேசுறாரு. அதிமுக கடுமையா விமர்சிக்கல அப்படின்னாலும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு களத்தை, ஒரு தேர்தல் களத்தை விஜய் வந்து உருவாக்கிட்டு வர்றதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி பிஜேபி அழுத்தம் கொடுத்ததுனால விஜய் அவர்கள் யாரு கூடயும் கூட்டணி வைக்காம, காங்கிரஸ் கூடயும் கூட்டணி வைக்காம திமுகவை மட்டும் எதிர்த்துட்டு வராரா அப்படின்னு நிறைய பேரு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. விஜய் அவர்களுடைய இந்த சேலம் ஸ்பீச்லயும் அப்படிதான் தெரிஞ்சது. பாஜகவை கொஞ்சம் கூட அவர் வந்து விமர்சிக்கல. நாங்க ஏங்க அவங்கள விமர்சிக்கணும்? அவங்க மத்தியில இருக்காங்க. தமிழகத்துல யாரு ஆட்சி செய்யறாங்களோ அவங்களதான் நாங்க விமர்சிப்போம். அவங்கதான் எங்களுடைய அரசியல் எதிரி. அவங்க கிட்டதான் நாங்க சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் விஜய் வந்து பேசினாரு. விஜயுடைய இந்த ஸ்பீச் வந்து ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியா விஜய் வந்து மாறிக்கிட்டு வராரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள், அரசியல் வல்லுநர்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம விஜய் மேல நாளுக்கு நாள் விமர்சனங்களும் அதிகமாயிட்டே வருது. ஒரு பக்கம் திமுக தாக்குதோ இல்லையோ அதிமுக நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஒரு காலத்துல விஜய் வந்து தம்பி அவருக்கு எதுவும் தெரியாது, பாவம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அதிமுக காரங்க இன்னைக்கு அதிரடியா ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. தேர்தல் களம், இந்த சட்டமன்ற தேர்தல் களம் திமுக தாவேகாவா இல்ல தாவேகா அதிமுகவா இல்ல அதிமுக திமுகவா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தேர்தல் களம் யாருக்கான தளமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.